சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த பிரார்த்தனை நேரத்தில் ஒரு பிரார்த்தனை. அந்த பிள்ளைக்கு பேர் லதா அப்படிங்கிற பிள்ளை. அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 35-40 வயசு கிட்டத்தட்ட ஆக போகுது. காஞ்சிபுரத்துலேருந்து எழுதுகிறாங்க பிரார்த்தனை. அப்பா, எனக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்லை? நாங்கள் 2 பேருமே எல்லா விதத்துலேயும் நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம். மனசளவுலையும் சரி, உடலளவையும் சரி, எல்லாமே சரியாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் குழந்தை இல்லை. ஏன்? நாங்கள் என்ன பாவம் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபாவுடைய பதில், நாங்கள் நல்லா வாழ்கிறோம், எங்களுக்குள்ளற பிரச்சனை இல்லை, டாக்டரு எல்லாமே சரியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குற அந்த பதில், கேட்குறதுக்கான பதில் பாபா சொல்கிறார். அன்பு மகளே லதா, உங்களுடைய மனவேதனை எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் சுமக்கக்கூடிய இந்த அமைதியான கண்ணீரை நான் பார்க்குறேன். நீங்கள் குறையில்லாதவங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் மனுஷன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்கு மட்டும் அந்த அளவுக்கு மட்டும் நடக்காது. சில விஷயங்கள் நேரத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒரு விதைக்கப்பட்ட உடனே மரமாக மாறிடாது. அதுக்கு காலம் வேணும், பராமரிப்பு வேணும். அதே மாதிரி சில வாழ்க்கை ஆசீர்வாதங்களும் கூட வேணும். உங்களுக்கு அன்பு, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய ஒருமைப்பாடு, இதெல்லாம் வீணாக மாறவே மாறாது, வீணாக போகாது, ஒரு காலம் வீணாக ஆகாது. சில நேரங்களில் கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை தாமதமாக தருவார். அது வந்த பிறகு அதனுடைய மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களை குறை சொல்லிக்காதீங்க. மற்றவங்களுடைய வார்த்தைகளை மனசில் வச்சுக்காதீங்க. அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். உங்களுடைய உறவு வலிமையாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும். இந்த காத்திருப்பு அப்படிங்கிறது, இந்த காலம் அப்படிங்கிறது உங்களை பிரிக்க வரல, பிரித்து போடுறதுக்கு வரல, உங்களை இன்னும் இறுக்கமாக நெருக்கமாக மாற்ற வருது. நீங்கள் செய்ய வேண்டியது அமைதியாக நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க. நல்ல எண்ணங்களை, நம்பிக்கையை வச்சுக்கோங்க. மருத்துவ முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய மனசை சோர விடாதீங்க. சரியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வந்து சேரும். அது எப்படி, எப்போ அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஆனால் அது நடக்கும், நடந்தே தீரும். நான் உங்கள் கூட இருக்கிறேன். உங்கள் வீடு வெறுமையாக இருக்காது. உங்களுடைய கண்ணீர் சிரிப்பாக மாறும். அந்த நாள் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் உங்கள் வீட்டை வரேன். உங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வரத்தை கொடுத்து 1500 குழந்தைக்கு மேலே வரம் கொடுத்த வழித்துணை பாபா, உங்கள் வீட்டில் ஒரே ஒரு குழந்தை நான் தரமாட்டேன்னா கண்டிப்பாக தருவேன். உங்கள் வீட்டுக்கு வருவேன், குழந்தையாக மாறி வருவேன். கண்டிப்பாக உங்கள் குலம்